வணக்க நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா மதுரையில் குளமங்கலம் பக்கத்தில் ஜோதி டர்னிங் பாயிண்ட் மது போதை மறுவாழ்வு சிகிச்சை மையத்தில் தான் இருக்கோம். இங்கே வந்து நம்ம 3 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அளவுக்கு அதிகமாக குடிக்கிற நபர்களுக்கு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திருப்பி அனுப்புகிறோம். அதுக்குண்டான தயார் பண்ணி நம்ம எல்லாமே செய்கிறோம். இதுக்கு என்ன கட்டணம் அப்படின்றத கேட்குறதுக்கு நீங்கள் கீழே நம்பர் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. கேட்டிங்கன்னா எல்லா விவரங்களும் நாங்கள் சொல்லிடுவோம். தொடர்ந்து வந்து குடிக்கிற நபர்களை அப்படியே விட்டுறாதீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு முயற்சி எடுத்து இது மாதிரி மறுவாழ்வு மையங்களில் நீங்கள் சேர்த்து விட்டு நீங்கள் அவரை ரெக்கவரி கொண்டு வாங்க. ஒரு முயற்சி எடுங்க. ஒரு காலத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி எல்லாமே வந்து கையில் உலகம் செல்ஃபோனு, மெசேஜ், உங்களுக்கு எல்லாமே மெசேஜ் செல்ஃபோனில் வந்துடுது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, உங்களுக்கு யூடியூப்பு, இது மாதிரி நிறைய இதெல்லாம் வந்துடுது பிளாட்ஃபார்மில். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பான முறையில் இதுக்கு உண்டான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கணவருடைய வாழ்க்கை கண்டிப்பான முறையில் மாறும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. சார், நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா, இல்லை அவங்க குடும்பத்தாரும் சேர்ந்து இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணணுமா? கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல கேள்வி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு சில விஷயங்களில் ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். நாங்கள் அவரை வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சுருந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதே நேரத்தில் அவருக்கு ஃபுல்லாக கவுன்சிலிங் கொடுத்து ஒரு நல்ல மனநிலைக்கு நாங்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவோம். அதாவது அவர் அங்கே போனால் குடிக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் அனுப்பிச்சி விடுவோம். ஸோ நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு. அதாவது குறிப்பாக வந்து அவர் மனைவி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அவங்க மனைவி, இல்லை அவருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, இல்லை மேரேஜ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்களுடைய அம்மா அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க அப்பா கூட வேலைக்கு போயிடுவார், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது பெண்கள் தான் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஆரம்ப ஸ்டேஜில் ஒரு வயசுக்கு வந்த பெண்ணை வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு காலத்தில். அது மாதிரிலாம் இருந்தது. ரொம்ப பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு 1 இயருக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் நீங்கள் வந்து அவரை பொத்தி பொத்தி வச்சுக்கணும். எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, அவர் எப்படி இருக்கார், அவர் கோபமாக இருக்கார், அவருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் மாறி தான் ஆகணும். அவர் வந்து மெயினாக வந்து அவருக்கு சில விஷயங்களை சொல்லி அனுப்புவோம். அதாவது வெறும் வயிற்றில் இருக்காதீங்க. அதுபோக வந்து ஏதாச்சும் ஒரு மாதிரி டென்ஷன் மாதிரி வந்துச்சுன்னா உடனே ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடுங்க, ஒரு மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க, ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க, அந்த மாதிரி சொல்லுவோம். எந்த நேரம் ஒரு 2 சாக்லேட் பையில் போட்டு வச்சுக்கோங்க. அது மாதிரிலாம் நாங்கள் சொல்லி கொடுத்து அனுப்புவோம். இது ஏன் அப்படின்னா அவர் அந்த மனிதன் வந்து ரொம்ப லவ் பண்ணி அந்த குடியை குடிச்சிருக்காரு. இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு 15 வருஷம் குடிச்சிருக்காரு அப்படின்னா 15 வருஷம் அவரை ரொம்ப வந்து அந்த குடின்றதை வந்து லவ் பண்ணி குடிக்கிறாரு. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு குப்பையில் கிடந்து கூட குடிக்கிற மனுஷனை பார்த்துருக்கோம். ஒரு ரோட்டில் உட்காந்து குடிக்கிறாரு. அப்போ அவருக்கு எதை பற்றி கவலை இல்லை. அவர் வந்து அந்த குடி மேலே அவ்வளோ லவ் அந்த மாதிரி வச்சுருக்காரு. அப்படி கொண்ட மனுஷன் அந்த குடியை நம்ம திடீர்னு விட்டு வரும் பொழுது அவருக்கு ஒரு வெறுமையாகவும் ஒரு வெறுப்பாகவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இதுதான் அவருக்கு தெரியாது. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலை வெறுமை வெறுப்பு இது மாதிரி இருக்கும். அதிலேருந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும் அப்படின்னா அவர் குடிக்க மாட்டார். இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மாற்று அவருக்கு அதுக்கு பதிலாக கோபங்கள், இந்த மாதிரி மாற்று பிரச்சனைகள் வரும். கோபம், எரிச்சல், சுயபச்சாதாபம், நம்ம மட்டும் இப்படி இருக்கமே, நம்ம வாழ்க்கை முன்னேறாதா, இது மாதிரியான சிந்தனைகள்லாம் அவருக்கு வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம உற்சாகம் கொடுக்கணும். அவர் வெறுவத்தில் போடுறா, வீட்டுக்கு வந்து வெளியிலேருந்து வீட்டுக்கு வர்றாரா, அவர் உடனே சாப்பிட்டீங்களா, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க சொல்லணும். உங்களுக்கு பிடிக்காது தான். ஏன் பிடிக்காதுன்னா இவ்வளோ நாள் என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்காரு, அடிச்சிருக்காரு, தேவையில்லாத விளையாடுறாரு, ஏகப்பட்ட லாஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட மேலே எனக்கு அன்பே வரமாட்டேது, சிரிக்க முடியல, பேச முடியல அப்படின்ற ஒரு தாட்டில் தான் பெண்கள் இருப்பாங்க. மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சிகிச்சைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நீங்கள் இப்படி தான் நடந்தாகணும். அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மனநிலையில் இருப்பார். நீங்கள் ஆமாம் வந்துட்டியா, சாப்பிட, அப்படி வேண்டாம் வெறுப்பா எதையுமே பேசக்கூடாது. வந்தாருன்னா அன்பாக உபசரித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, அவரை சாப்பிட வச்சுருங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, அவர் கேட்டுக்குவார் ஓரளவு. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே என்ன அந்த பிரச்சனை என்னாச்சு, இந்த அன்றைக்கி ஒரு காசு கொடுக்கணும், ஏதோ ஒன்று அவர்கிட்ட நல்லதாக கெட்டதை எதையுமே சொல்லாதீங்க. வந்த பெருட்டி அவருக்கு சாப்பிட்டாரா என்னான்னு கேட்டு சாப்பிட வச்சுட்டு அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு இது மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஃபேமிலியில் ஒரு 1 இயர்க்காச்சும் அவருக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாகணும். அதே நேரத்தில் ஒரு டெத்து நடக்குது, ஏதாச்சும் சொந்தக்காரங்களோ நண்பர்களோ
அவர் வீட்டுக்கு நீங்கள் தனியாக அனுப்பக்கூடாது, நீங்கள் சேர்ந்து போகணும். சரி நம்ம மனைவி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அக்கறையில் அவர் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பழசை நினைக்கக்கூடாது. நாங்கள் போனால் நாப்பில் அவர் குடிக்காமல் வந்துடுவாரா, குடிப்பார். ஏன்னா அந்த சம்பவங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கடா விட்டு விசேஷத்துக்கு போயிருப்பார், உங்களோட தான் போயிருப்பார், குடிச்சு கும்பாலம் போட்டு சண்டை போட்டிருப்பார், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார், நீங்கள் சொல்லி கேட்காமல் இருந்திருப்பார். ஸோ இது வேறு, இது கடந்த காலம். இப்போ உள்ளது புதிய வாழ்க்கை. அப்போ இந்த மனிதர் வரும்பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு விசேஷத்துக்கு போகும்போது நீங்கள் கூட போகணும். வாங்கங்க நானும் வர்றேன், கூட போயிட்டு வந்துடுவோம், 2 பேராக போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சந்தோஷமாக போகணும். சிரித்து பேசணும். அவர் சாப்பிட்டு முடித்த உடனே அவர் கண்காணிச்சிட்டே இருக்கணும். தேவையில்லாத நண்பர்களோட, குடி நண்பர்களோட, குடித்த நண்பர்களோட திரும்ப சேர்றாரான்னு பார்க்கணும். அப்படி சேர்ந்தாங்கன்னா எங்கள் பிள்ளையை கூப்பிட்றாங்க, நாங்கள் போகணும், இங்கே போகணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வாங்கங்கன்னு மற்றவங்க முன்னால் ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படி கூட்டிகிட்டு வந்து அப்படி வந்துடணும். இது மாதிரினா ஒரு விஷயம். அது மாதிரி டெத்துக்கு போகக்கூடாது. டெத்துக்கு போனால் நீங்கள் சேர்ந்து போங்க, ரொம்ப முக்கியமானதுன்னா. போய் அவங்க மாலைகளை வச்சுட்டு வர்றாங்கன்னா நீங்கள் கூட இருந்து அப்படியே வந்துடுங்க. ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அந்த இடத்துல. ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறதா கூட போயிட்டு வாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். இப்படி ஆகும்போது உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நோய், இது குடின்றது ஒரு பெரிய நோய். இந்த நோயிலேருந்து நாம் வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, டிவி சீரியல் அதிகமாக பார்ப்பாங்க வீட்டுக்கு பெண்கள். அப்போ பிள்ளைக்கு எக்ஸாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் டைம் வந்துருச்சுன்னா கேபிள் எல்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. யார்? ஸ்கூலில். இந்த மாதிரி கேபிள்லாம் கட் பண்ணிடுங்க, நாடகம் பார்க்காதீங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க சொல்லுவாங்க. ஏன் அவன் படித்து அவன் மார்க் வாங்குறதுக்கு நான் எதுக்கு டிவி பார்க்காம இருக்கணும்னு எந்த பேரண்ட்ஸும் நினைக்கிறது இல்லை. ஸோ அப்படி நினைக்காமல் இருந்தால் தான் அவன் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குவாப்புல. அதே மாதிரி தான் குடியில் அவன் குடித்ததுக்கு நான் எதுக்கு இவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், இவருக்கு மரியாதை கொடுக்கணும், இவருக்கு நான் வந்து சௌரியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அவர் வாழ்க்கை மாறும். அவர் வாழ்க்கை மாறினா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். அவர் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். கடந்த காலத்தையே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இவர் ஆல்கஹால்ஸ் அனானிமஸ்ன்னு சொல்லி ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்க்கு போகணும். டெய்லி போகிறாரான்னு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி போகாத பட்சத்தில் ரொம்ப எமர்ஜென்சியான வேலையை வச்சுக்கிட்டு அதனால் போகாமல் இருக்காரா, இல்லை சும்மா நீங்கள் உடம்பு வலிக்குது, டல்லாக இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி இருக்காரான்னு நீங்கள் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணி அப்படி சோம்பேறித்தனமாக அசால்ட்டாக அந்த மீட்டிங் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னா எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். கொடுத்துட்டா நாங்கள் அவரை திரும்ப ஃபாலோ பண்ணுவோம். ஏன் மீட்டிங் போகல, என்ன பிரச்சனை உங்களுக்கு, வாங்க 2 நாள் சென்டருக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு இங்கே கூப்பிட்டு வச்சு அவர் கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புவோம். இது மாதிரினா சில ஃபாலோவர்ஸில் இருக்கணும். நம்ம எனக்கு என்ன 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு, அங்கே சேர்த்தாச்சு, வைத்தியம் பார்த்தாச்சு, நீ குடிக்க மாட்டாரு சொன்னாங்க அப்படின்னு விட்டுறக்கூடாது. உங்களுக்கும் சில பொறுப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் ஆண் அலான் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கும் ஒரு மீட்டிங் இருக்குது. அது வாரத்தில் ஒரு 3 நாள் நடக்குது. அந்த 3 நாளுக்கு நீங்கள் போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை 1 வருஷம் 2 வருஷத்தில் இவர் குடியில் இருந்து வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. சொசைட்டியில் நீங்கள் என்னென்னா நினச்சிங்களோ அதை சாதிக்கலாம். நீங்கள் திருமணத்துக்கு முன்னால் உங்களுடைய கனவுகள், சின்ன சின்ன ஆசைகள், இதையெல்லாம் நம்ம கணவரால் போச்சே, குடியார கணவரால் போச்சே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது மீண்டும் கிடைக்கும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நாங்கள் சொல்கிற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இங்கே ட்ரீட்மெண்ட் முடிச்சு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தனியாகவே கிளாஸ் எடுத்து எதை ஃபாலோ பண்ணுற விஷயத்த சொல்லுவோம். அது நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் குலமங்கலம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு சிகிச்சை மையம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். இதில் உங்களுக்கு நிறைய அவர் சம்பந்தமாக அவர் வந்து எவ்வளோ தான் குடிச்சிருந்தாலும் அவர் அதிலேருந்து மீட்டு கொண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திருப்பி அனுப்புகிறதுல முழு பங்கு வகிக்கிறோம். அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு தொழில் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னா கூட அவருக்கு இந்த சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வழி பண்ணி தெரிஞ்சவங்க மூலியமாக அவருக்கு ஒரு ஜாப்பு கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதுபோக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை நிறையா இருந்தது அப்படின்னா அதையுமே வந்து அவங்களையும் கூப்பிட்டு இண்டிவிஜுவலாக வந்து நம்ம மேடம் இருக்காங்க, கவுன்சிலிங் மேடம், அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் கவுன்சிலிங் பண்ணி எல்லாமே ஓரளவு உங்களை தயார் பண்ணி அவங்க இங்கேருந்து போய் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுக்கு நாங்கள் எல்லா வழிவகையிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குடியை மட்டும் விட்டால் பத்தாது. அதை விட்டுட்டு அவர் ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அனைத்தும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து குறிப்பாக
பெண்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதில் பாதிக்கப்படுறது வந்து குடிக்கிற நபர் மட்டும் கிடையாது, அவங்க குடும்பத்தார், குறிப்பாக பெண்கள், பிள்ளைகளோட எதிர்காலம் இதுதான் நிறையா பாதிக்கப்படுது. அவனால் அதை கவனமாக கேட்டு கொஞ்சம் தயவு செய்து இதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும், இன்னொரு நபருக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தொடர்ந்து வந்து இதுக்கு உண்டான கட்டணங்கள் என்ன ஏதுன்றதை ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். கம்ஃபர்டபுளான கட்டணமாக தான் இருக்கும். பெரும்பாலும் வந்து குடிக்கு அடிமையானவங்க குடும்பத்தில் பொருளாதார சரிவுன்றது பெரும்பாலும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஈக்குவல் பண்ணி தான் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி.